வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள லப்பர் பந்து அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மூலமாக வரக்கூடிய ஒரு ஈகோ, அந்த ஈகோ மூலமாக பிரிஞ்ச ரெண்டு பேர் அதே கிரிக்கெட் மூலமாக எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ இவர் கிரிக்கெட்டில் எவ்வளோ கெத்து, அவர் கிரிக்கெட்டில் எவ்வளோ கெத்து, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, அண்ட் இவங்க லைஃப்பில் என்னென்ன பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஸ்க்ரீன் பிளேல குறை சொல்லிடவே முடியாது, ரொம்ப சூப்பராகவே காட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக போகும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு லேகுமே இல்லாத மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனதுங்கிறது இன்னுமே பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சீனில் கூட லேக் இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸை சுத்தமாக அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த படத்தில் அந்த ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், நம்ம அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், இல்லை அது ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை அட்டகத்தி தினேஷனோட பொண்டாட்டியாக இருக்கட்டும், இவங்கள யாருமே வேஸ்ட் ஆகலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது. எல்லாருமே அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மூலமாக கதை மூவ் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. யாருமே சும்மா வராங்கப்பா, இவங்க எதுக்கு படத்தில் வராங்கன்னே தெரிலப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த படத்தில் இல்லை. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு தாங்க சொல்லணும். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த ஈகோ கிளாஷ் தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரும்பாலுமா சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஈகோ மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கிரிக்கெட்டில் ஆப்போசிட் டீமில் விளையாடுறவங்களுடைய அந்த ஈகோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேஸ்ட் ரீதியாக, அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி அவங்களுக்கு நடுவில் அந்த ஈகோ எப்படி இருக்கும், அதனால் ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு ட்ராக் தனியாக போகுது. அண்ட் ஆல்சோ லவ்வர்ஸ், ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் அந்த ஈகோ எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த படம் போகுது. வெறும் அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் நடக்கிற ஈகோ மட்டும்தான் படமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 3 ஆங்கிளில் 3 ஈகோ பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அந்த 3மே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம். ஸோ அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த கேமை வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய அந்த ஈகோ, அந்த கிளாஷ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அழகாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்டை கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு நம்ம டேரக்டர்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படமான பார்க்கிங் அப்படிங்கிற படமுமே ஒரு ஈகோ கிளாஸ் தான். அதாவது ஹரிஷ் கல்யாணுக்கும் நம்ம எம்எஸ் பாஸ்கருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஸ் தான். ஸோ அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஷ் மட்டும் இல்லாமல் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அரசியலையுமே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் தான் இந்த ஈகோவை வச்சே படம் எடுப்பார். உதாரணத்துக்கு இந்த ஐயப்பனும் கோஷம் அப்படிங்கிற படம், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற திரைப்படம், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் அவர் அந்த ஈகோ, ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஈகோவை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு படத்தை கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம ஹரிஷ் கல்யாண் தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஈகோ கிளாஷ் மாதிரியே ஒரு படங்களை கொடுத்துட்டே இருந்தார்னா, இவரும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எப்படி பிருத்திவிராஜ் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இவரும் ஒரு பெரிய ஸ்டாராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் நல்ல நல்ல படங்களாக வந்துட்டு இருந்துச்சுன்னா இவரும் அந்த மாதிரி எலவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த கிரிக்கெட் மூவிஸ் அப்படின்னாவே கிளைமேக்ஸில் எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, கடைசியில் போராடி தோக்குற மாதிரி போனால் கூட கிரிக்கெட் டீமில் நம்ம ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு தாட் நமக்கு வராது. அதாவது ஆப்போசிட் டீம் ஜெயிக்குமா இல்லை நம்ம டீம் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹீட் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற கிரிக்கெட் மூவிஸ்லாம் ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் படம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். எந்த டீம் ப்ரோ ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, அதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸு. நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக். ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ கரெக்டான லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒரு லவ் சாங், அந்த சில்லாஞ்சிருக்கே அப்படிங்கிற சாங் ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்தார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்றபடி தேவையான அளவு அந்த மியூசிக் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் அந்த ஈகோ ட்ரிகர் ஆகும்ல, அப்போ ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்துக்கு தேவையான ரேஞ்சில் அழகாக அந்த ஒரு மியூசிக்கை போட்டுருங்கிறது நல்லா இருந்துச்சுங்க. ப்ரோ என்ன ப்ரோ பாசிட்டிவாகவே கொட்டுறீங்களே, நெகட்டிவ்னு எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை அவங்க எடுத்துக்கிட்டு அழகாக கொண்டு போயிருக்காங்க. அழகாகவே அந்த கனெக்ட் எல்லாம் கொடுத்து
கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அதாவது ஓப்பன் எண்டடாக கூட விடலை, அழகான ஒரு எண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே அதை பெருசாக ஹைலைட்டாக தெரியல அப்படிங்கிறத உண்மை. சரி ப்ரோ, ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வர, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் இந்த லப்பர் பந்து திரைப்படம் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா போர் அடிக்காது அப்படிங்கிறப்பவே தெரிஞ்சு போகுது இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகுதுன்ட்டு. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்டும் வெயிட்டாக இருக்கு, ஸ்க்ரீன் பிளேவும் வெயிட்டாக இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி திரைப்படமாக தாங்க அமையும். ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 8.7 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.